ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, சுரக்கா சாதம் தாங்க. சூப்பரா டேஸ்ட்டா பண்ணலாங்க இந்த ரெசிபி. இதில வந்து நம்ம கொண்டைக்கடலை சேர்த்துருக்குறோம். நீங்க வந்து தட்டைப்பயிர், வேற எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம சுரக்கா சாதம் பண்ணலாம். அதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊத்திட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2, 3 வெள்ளைப்பூட பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்க பச்சை மிளகாய் இருந்தா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயத்த நல்லா கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 6, 7 பல் வெள்ளைப்பூட வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நீள நீளமா. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குலைவாக வதக்கிக்கோங்க. நல்லா குலைவாக நல்லா மசிச்சு விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, சாம்பார் தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குலைவாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சுரக்காய் தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துட்டு கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சு இப்போ செய்யறப்ப வந்துட்டு வேக வச்சு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மசாலா எல்லாமே அந்த சுரக்காய் சுண்டலில் சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த டம்ளரில் தான் வந்து 2 டம்ளர் அளவு அரிசி ஊற வச்சிருக்கிறோம். அந்த டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அரிசியும் கழுவி வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியும் தான் சேர்த்துருக்கிறோம். தேவையான அளவு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு விசில் அடங்குற வரைக்கும் தம் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், விசில் அடங்க வரைக்கும் தம் போட்டு வச்சாச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் சாதம் ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியாச்சுங்க இந்த ரெசிபி. இதை வந்து எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து கொண்டைக்கடலை சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து தட்டைப்பயிறு, வேறு எந்தாவது மொச்சை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி திரும்பி இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி தர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சுரக்காய் எடுத்து அந்த கொஞ்சம் சுண்டலை எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையே வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய் நண்பர்கள்.